மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சூரிய வம்சத்துக்குலாம் வந்து ஒருபடி மேலே சொல்லலாம். ஃபேமிலி மூவி எல்லாருமே வந்து பார்க்கணும். ஃபேமிலியில் இருக்க எஸ்பெஷலி கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். எதிர்பார்த்து தான் வந்தேன். எதிர்பார்ப்புக்கு மீறியே இந்த படம் இருந்துச்சு. பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதனாலே என்ன பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோ அடிக்க மாதிரி. ஆனால் செகண்ட் ஹாஃப் அவன் வாழ்ந்துதான் சொல்றேன். சரத்குமார் இது கேரியர் பெஸ்ட். இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன், என் அப்பா பார்ப்பாரு, என் அம்மா பார்க்கும், ஆனால் நான் பார்க்க மாட்டேன். நான் முடிச்சிட்டேன். இன்னொரு நாளைக்கு சும்மா போட்டு கூட வர மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தது படம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிறாங்க, அவங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அவங்க வாங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த படம் வந்து செலவாகிக்கிட்டே இருக்கு. ஸோ கடைசியில் எப்படி அந்த வீடை வாங்கினாங்க இல்லை வாங்காமல் போனாங்களா அப்படிங்கிறத கதை. ஸோ கிளைமேக்ஸ் ரொம்ப அழகாக முடிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருக்கு. தேவயானி மேடமோட ஆக்டிங் பற்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக படத்தில் டைலாக்ஸ் நிறைய கொடுக்கல. ஆனால் அவங்களோட எமோஷனல்லேயே வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லேயே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வந்து ஆடியன்ஸை பயங்கரமாக கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சித்தார்த்துக்கு பேரா ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க. அவங்களோட இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மித்ராவோட கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரியல் லைஃப்ல செட் ஆகுது அந்த ஸ்டோரி. ரொம்ப டெப்ஸா காமிச்சிருக்காங்க. பெயின்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதனாலே என்ன பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோ அடிக்க மாதிரி. ஆனால் செகண்ட் ஹாஃப் அவன் வாழ்ந்துதான் சொல்றேன். சரத்குமார் இது கேரியர் பெஸ்ட். என்ன பொறுத்தவரை சூரிய வம்சத்துக்குலாம் வந்து ஒருபடி மேலே சொல்லலாம். அதில் வந்து ஒரே பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணக்கனா ஆயிடுவார். இதுலேயும் ஒரே பாட்டை போட்டு 3 பிஹெச்கே வாங்கணும்னு சொல்லாமல் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அதுதான் செம்ம காம்போ, அருமையான காம்போ. அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஏஜ்டாக பார்த்த மாதிரி இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா சரத்குமார் சாருக்கு வந்து கேரியர் பெஸ்ட். உண்மையிலே சார் இந்த மாதிரி அவர் நடிச்சதே இல்லை. பச்சைக்கிளி முத்துச்சரத்தில் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபேமிலி மேன் எப்படி போவார் வருவார் இதில் மாட்டுவாருங்கிற மாதிரி க்ளீனாக பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்துக்கு வந்து கடைசியாக 2-3 படம் ஃபெயிலியர் சொன்னாங்க. இந்த படத்தில் அவர் பெரிய கம்பேக் கொடுத்துருக்காப்ல. சித்தார்த்தெல்லாம் என்ன மனுஷன் வாழ்ந்துருக்காப்ல. எங்கேயுமே எதுவுமே ட்ராக் மாதிரி இருக்கும். எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். ஒவ்வொருத்தவங்களோட பொறுப்பு என்னவோ அதை செய்கிறாங்க. அதில் என்ன கஷ்டம் வருது அப்படிங்கிறத க்ளீனாக காமிச்சிருக்காங்க. அப்போ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கும் இந்த மாதிரி திரைப்படங்கள் வரிசையில் 3 BHK நல்லா ஒர்க் ஆகும். கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு நல்ல படம் வந்த போது இந்த படமும் ஒரு நல்ல படம், நல்ல ஜானர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்திருக்கு. ஹாப்பியாக ரீசெண்டாக நடக்கிற சில நியூஸ்லாம் இருக்குல்ல, எஸ்பெஷலி வந்து மேரேஜ் ஆகி பையன் வீட்டுக்கு போகிறேன், அந்த ஒரு பெயின்ஃபுல்லான சில விஷயங்கள் வந்து படத்தில் ஏதாவது ரிலேட்டபிளாக இருக்கா, கன்வே பண்ணியிருக்காங்க? இப்போ ரீசெண்டாக சூசைட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, ஆனாலும் இவங்க சூசைட் பண்ணிக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு வீடு வாங்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இது மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் வச்சு படம் எடுத்திருக்காங்களா, அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? கனெக்ட் ஆகி எல்லாருக்கும் வந்து ரியாலிட்டி வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு ஒரு தைரியமாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குன்ட்டு பார்க்குறேன். அப்பாவுடைய போராட்டம், சாக்ரிஃபைசஸ், அது எல்லாமே பார்க்குற பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆகும்? அப்பாவை இதுக்கப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் ஓகே இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுட்டு அவங்களும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டு சண்டை போடாமல் வீட்டில் இருப்பாங்க. யாருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு? சித்தார்த் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. சித்தார்த் வந்து ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா ஒரு ஃபெயிலியர் அந்த மாதிரி ஒரு விஷயங்கிற மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா லாஸ்ட்ல வந்து மார்க் வாங்குற ஆள் மாதிரிலாம் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு அவர் லுக்கு பார்க்கும்போது அவர் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நம்மளுக்கு அவர் தெரிகிறாரு. ஸோ அந்த லுக்கு கொஞ்சம் செட் ஆகல. பட் அவர் ஆக்டிங் வைஸ் அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. இல்லை எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. எல்லார் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் 2004-5 இன்னைக்கு கரண்ட் வரைக்கும் ஒரு படம் டிராவல் பண்ணியிருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாகவும் படம் நல்லாவே இருக்கு. என்னதான் வந்து வேலைச்சேரியில் இடம் வாங்கினாலும் சரி, பெருங்குளத்தில் இடம் வாங்கினாலும் சரி, ஒருவேளை டைரக்டர் அந்த ஏரியா ஆளானது தெரியல, அப்படியே உள் வாங்கி எழுதிக்கிறாரு. அங்கே என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு தெரியும் பொழுது ஃப்ளாட்டில் 2027 2026 தான் காட்டுறாங்க. அப்போ நோக்கியா செல்லாம் இருக்கும், புரியுதா? டச்சு ஃபோன்லாம் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் 15 லட்சம் ரூபாய்க்கு அங்கே வீடு போகுதுன்னா இப்போ 2025 கோடிக்கணக்கில் போகுது. சத்தியமா ஒரு மிடில் கிளாஸ் வாங்க முடியாது. சாதாரண வந்து அட்வான்ஸே வந்து 1 கோடி கேட்கறான், 10 லட்சம் கேட்கறான் அட்வான்ஸுக்கு. அப்ப வீடு கட்டணும். அதான் சொல்ல ஒரு பழமொழி, கல்யாணம் பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாரு, குழந்தை குட்டியை பெத்து பாரு, பேரம் பெத்து கூட கொஞ்சம் பாரு. புரியுதா கதை? கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு, குழந்தை பெத்துப்பாரு, பேர புள்ள கூட கொஞ்சிப்பாரு. அதுதான் இந்த வீடு வாங்குறான். ட்ரிபிள் பெட்ரூமே குடும்பமா இருக்கிறாங்க. அதான் படம் நல்லா இல்லாம தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு சில சீனை கொஞ்சம் ஆட் பண்ணி தான் விறுவிறுப்பாக கொஞ்சம் ஆக்ஷனு, ஒரு காதல்,
அப்படி இப்படி ஏதோ ஒரு வச்சுனா நல்லா தான் தோணுச்சு. மற்றபடி அதுதான் மைனஸ். மற்றபடி எல்லாத்தோட ஆக்டிங் நல்லா இருக்கு, நல்ல கதை நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ்ல தான் நமக்கு இப்போ என்ன வீடு வாங்கணும் ஒரு ஆசை, அந்த வீட்டில் வாழணும் ஆசை, பிள்ளை குட்டிக்கலாம் அதை தான் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் விருப்பமாக கூட பண்ணி தான் நல்லா இருக்கு தோணுச்சு. மற்றபடி ஓகே, படம் ஓகே. இல்லை அவர் ஆக்டிங் உண்மையாக அந்த +2 படிக்கிற பையன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு படி மேலே போய் கொஞ்சம் அவர் காதல் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணை காதல் பண்ணிக்கலாம், இல்லை கையை பிடிச்சிருக்கலாம், இல்லை கட்டி பிடிச்சிருக்கலாம், அங்கே வாத்தியார் அடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். உள்ள படிக்கிறாரு, நேர்மை எத்தனை நேர்மை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ கொஞ்சமாவது எல்லாத்தையும் கலந்து கட்டினா தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன். என் அப்பா பார்ப்பாரு, என் அம்மா பார்க்கும், ஆனால் நான் பார்க்க மாட்டேன். நான் முடிச்சிட்டேன். இன்னொரு நாளைக்கு சும்மா போட்டு கூட வர மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தது படம். கொஞ்சம் எல்லாத்தையும் எதிர்பார்ப்போமே இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலில் ஒரு இட்லி மட்டும் தான் சாப்பிட மாட்டோம், தோசை எல்லாமே எதிர்பார்த்து போகிறது. அது மாதிரி தான் இருந்தது. ஒரு சில சீன் புதப்பலாம் இருந்தாலுமே படம் ஓகே, ஒன் டைம் ஆச்சு. வீடு கொட்டதில் இருந்து பாருங்க, ஜாலியாக இருக்கும், நிம்மதியாக ஹாலில் உட்காந்து ஹால்லாம் இருக்காது, மொத்தமாகவே ஒரு ரூம் தான் இருக்கும். மற்ற விஷயத்துக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி நல்லா இருக்கும். மியூசிக்லாம் சொல்ல வேண்டாம் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. யதார்த்தமான வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு மியூசிக் தேவையோ அதெல்லாம் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாக பயங்கரமாக வந்து பாருங்க, கண்டிப்பாக 3 BHK ஒரு சூப்பரான படம். சூரியவம்சம் படத்துக்கு அப்புறம் தேவயானியும் சரத்குமாரும் இணைஞ்சு நடிக்கிற படம் இது. ஸோ அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். எதிர்பார்த்து தான் வந்தேன், எதிர்பார்ப்புக்கு மீறியே இந்த படம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல படம். ஆடியன்ஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு தான் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஸோ அந்த படத்தில் அவங்க வீடு வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. எல்லாம் கரெக்டாக இருக்கு. நம்ம ரச்சின் ரவீந்திரா கிரிக்கெட் பிளேயரை பார்த்த மாதிரி இருக்கு. என்னடா ரச்சின் ரவீந்திராவை கூட்டி நடிக்க வச்சுக்கலடா, இது சித்தார்த்தரா அப்படி சொல்ற மாதிரி இருந்துச்சு. படத்துல ஒன்லைன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடுங்கிறது ஒரு கனவு, நம்பிக்கை. அதை வந்து காப்பாற்றணும், வீடு வந்து வாங்கணும். அதுக்கு எவ்வளவு போராடுற கதை. எப்படி பார்த்தாலும் சரி, யார் வீடு வாங்கினாலும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும்ல, அது மாதிரி இதில் தடங்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த தடங்களை உடைச்சு எப்படி வீடு வாங்கினாங்கிறத கதை. பொறுத்தவரை நம்ம எதுவுமே பேச முடியாது. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப அலப்பறம் பண்ணிட்டாங்க. 10க்கு வந்து 9 கொடுக்கலாம். ஃபேமிலி மூவி, எல்லாருமே வந்து பார்க்கணும். ஃபேமிலியில் இருக்க எஸ்பெஷலி கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கணும், பசங்க வந்து பார்க்கணும். அப்போதான் பேரண்ட்ஸோட போராட்டம் என்னவா இருக்கும், ஒரு 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 ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ஒரு படம் ரெடி பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க கனவு வந்து போய் ரீச் பண்ண முடியல. அந்த விஷயங்கள்லாம் படத்தில் நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்தில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, படம் வந்து ரொம்ப யதார்த்தமாக எடுத்துட்டாங்க. ஒரு கமர்ஷியல் படம் பார்க்க ஒரு ஆங்கிள் நம்ம வரோம்னா, படம் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்குது. பயங்கர ஸ்லோவாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டர். பட் இருந்தாலுமே ஓவரால் படம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் ரொம்ப இந்த சீரியல்ஸ் அந்த மாதிரி இதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸு இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பேஸ்ட் படம் பார்க்கணும்னா அந்த ஆடியன்ஸ்க்கு ஓகே. பட் ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மைனஸாக இருக்கும். ஆக்டிங் வைஸ் சரத்குமார் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. தேவயானி அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, 2 பொண்ணுங்க நடிச்சிருக்காங்க, அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கதாபாத்திரத்துக்கு உரிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் கலக்கிட்டாங்க. சித்தார்த் வந்து ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. பட் என்னன்னா, அவர் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு மார்க்கே வாங்காத ஸ்டூடெண்ட் மாதிரிலாம் நடிச்சிருக்காரு. நம்ம அவர் ஃபேஸை பார்க்கும்போது அவரை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. ஸோ அவர் வந்து அந்த ஃபேஸ் வந்து இந்த கேரக்டருக்கு செட் ஆகல. பட் அவர் பர்சனலாக ஆக்டிங் வைஸு முடிஞ்ச அளவுக்கு சூப்பரான எஃபர்ட் போட்டு அருமையாக வந்து நடிச்சிருக்காரு. டெக்னிக்கல் சைடு படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டாக சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு ஏற்றாப்புல பண்ணியிருக்காங்க. படம் கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க, அது கொஞ்சம் ஒரு சில சீன்ஸில் தெரியுது. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. ஓரளவு ரொம்ப ஒரு யதார்த்தம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ராவா எடுத்துட்டாங்க, அதுதான் மைனஸ். ஒன்லி சென்டிமெண்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து வேற ஏதோ பண்ணி தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி ஓகே. வீடு கட்டுறத பத்தி தான் கதை. சோ அந்த கதையை எப்படி கொண்டு போயிருக்காங்க, கடைசியா வீடு கட்டி முடிக்கறாங்களா, அந்த ஃபீல், அந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி டெலிவர் பண்ணி அதெல்லாம் நல்லா இருக்கு. நானே சில இடத்துல பார்த்து அழுந்துட்டேன். சில சீன்லாம் ஹீரோ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துருவாரு, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு வந்துருவாரு, அப்பா சாரிப்பான்னு சொல்ற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே நம்ம 2 மணி உட்காந்து பார்க்க முடியுமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில்? தேவயானி வந்து சரத்குமார் சார் அப்புறம் அவங்க என்ன மாதிரியான ஒரு கப்புள்ன்றத சூரியவம்சத்திலேயே நம்மளுக்கு நிரூபிச்சிட்டாங்க. படம் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு அவங்க சூரியவம்சம் சரி இந்த மனுஷன் இன்னும் விட்டு கொடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களோட கப்பல் சூப்பரா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. தியேட்டர் அந்த எமோஷன்ல மக்கள் கண்ணில் தண்ணி வந்துருச்சா? இல்லை ப்ரோ, அது வராது, கண்டிப்பாக வராது. ஏன்னா எமோஷன் கூட நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்தோன்னா என்ன வரும்? சிரிப்பு தானே வரும். அதே மாதிரி தான்
இந்த வாழ்க்கையில் நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிறோன்றதுனால அங்கே எங்கேயுமே அழுக வராது, நமக்கு சிரிப்பு தான் வரும். ஒரு நாள் நம்ம பெற்றதுனால நம்ம அப்பா அம்மாவுக்கு வேணால் கண்ணீர் வரலாம் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது. அதாவது குறிப்பா அந்த படத்துல ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வராங்க. அதாவது வசதி வாய்ப்பு இருக்கு, மாப்பிள்ளைக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு, இந்த குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தோட பின்புலம் எதுவுமே தெரியாம பொண்ணை கட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ அங்க போய் அந்த பொண்ணு என்ன மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா நடந்த ஒரு பொண்ணு நம்ம கோயம்புத்தூர் சைடு இறந்து போனாங்கல்ல, அந்த ஃபேமிலியை கூட, அந்த ஃபேமிலிக்கு நடந்த விஷயத்த கூட அந்த படத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா பாருங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. சித்தார்த்தோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா அவர் 10th ஸ்டூடெண்டா நடிச்சிருக்காரு, 10th கிளாஸ் பையனா நடிச்சிருக்காரு. அது கூட நம்மளால நம்ப முடியுது. ஏன்னா அந்த மாதிரி எல்லா கேரக்டருக்குமே அவர் சூட்டபிளா இருக்காரு. சரத்குமார் சாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்துக்கு ப்ளஸ் வந்து இந்த இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல அப்படி யதார்த்தமா எடுத்து வச்சிருக்காங்க. அதான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். புரியல. கண்டிப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே பாருங்க, அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். 10க்கு 9 கொடுக்கலாம். லேக் 2.5 மணி நேரம் படத்தில் 1 மணி நேரம் படம் லேக் அந்த மாதிரி தான். ஆமாம், 1 மணி நேரம் படம் லேக்னா நமக்கு பிடிக்காத சீன் தான். எல்லாம் சென்டிமெண்ட் மட்டுமே நம்ம பார்க்க முடியாது இல்லையா இப்போ இருக்கிற காலகட்டம். நம்ம எவ்வளோ விஷயத்தை பார்க்குறோம். ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு கனவு இருக்குது, அவன் வீடு வாங்கினா இல்லையான்ற ஒரு விஷயத்த 2.5 மணி நேரமாக கட்டிருக்காங்க. அது இல்லாமல் இந்த 2.5 மணி நேரத்தில் 21 வருஷத்தை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுதான் பெரிய அதிர்ச்சி. உண்மையாக நல்லா இருந்தது படம். சித்தார்த்தோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அப்போ நம்ம சரத்குமார் சார் பார்த்தோம், சந்தோஷம். தேவயானி நல்லா இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பாடல்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் விறுவிறுப்பு, எங்கேயுமே ஒரு ஃபீல்னா அழுவுற ஃபீல் மட்டுமே இருந்தால் நல்லா இருக்கு. அதில் கொஞ்சம் விறுவிறுப்பு, காதல், ஆக்ஷன் எல்லாத்தையும் எதிர்பார்த்தேன், எதுவுமே இல்லை. அதுதான் ஒரு குறை. படம் ஓகே, நல்லா இருக்கு. கண்டிப்பாக நாளைக்கெல்லாம் வந்து இந்த டைம் படம் கூட பார்க்க மாட்டேன். ஓகே, ஒன் டைம் பார்த்ததே பெரிய விஷயம். இதுக்கு நான் பறந்து போனாலும் போய் பார்த்துருப்பேன். சரி விடுங்க, ஏதோ வந்துட்டேன், பார்த்தாச்சு. ஆனால் படம் ஒன்றே குறை இல்லைங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருக்கும் பெரியவங்களும் கண்டிப்பாக பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மாலாம் கண்டிப்பாக வந்து உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துனே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல படம், பார்க்கலாம். ஐயோ, கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா வீடு வாங்கினாங்களா இல்லையா, வீடு வாங்கிட்டாங்க, அந்த வீட்டில் குடும்பம் நடத்துகிறாங்க. என்ன கடைசியில் வந்து இவனுக்கு ஒரு பேர் கிடச்சிருது ஹீரோவுக்கு. அந்த பொண்ணை வாழை வெட்டியாக்கி ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்துடுது, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுதுன்ட்டு. அது ஒரு புருஷனை வச்சு முடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. என்னடா எல்லாருமே அவன் இப்போ 3 BHKன்னு காட்டுறாங்க. தேவையான சதுக்கான ஒரு 3 பெட் செட்டில் ஆயிடுவாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு போய் ஒரு வீட்டில் செட்டில் ஆயிடுவாங்க. இந்த பொண்ணு அந்த குழந்தை போய் எப்படிங்க செட்டில் ஆக முடியும்? அவருக்கு ஒரு வீட்டுக்காரர் இருந்தாலும் நல்லா இருக்கும். அது மட்டும் தான் குறையாச்சு. படம் ஓகே.